ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. நான் நல்லா இருக்கேன். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா கோட்டையத்தில் இருக்கிறேங்க. கோட்டைக்கு முன்னாடி 8 மணி வருங்க. உன்னோட பார்த்துருப்பீங்க. இங்கே லோடு இறக்கி முடிச்சு பார்த்தீங்கன்னா வேறு லோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. மணி பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சுங்க. மதியெல்லாம் இங்கே லோடு இறக்கிட்டு நல்லா தூக்கங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒன்று இறக்கி லோடு ஒன்று செட் ஆகுது. நாளைக்கு தான் ஆகும். பார்த்தீங்கன்னா சமையல் செய்யணுங்க. நான் அதுக்குள்ளே பாத்திரம் சமையல் செய்யலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாக்காரர் வண்டிக்காரர் ஒருத்தருங்க. அப்படி வந்து ஸ்டவ்வு கேட்டாங்க, கேஸு. அவங்ககிட்ட வண்டியில் எதுவுமே இல்லைங்க. நம்ம பாத்திரத்துல எதுவுமே இல்லையாமா. நம்மகிட்ட கேட்டாங்க, தமிழ்நாட்டு வண்டி இப்போ தான் சமையல் செய்யறதுக்கு ஆசை வந்துருச்சு அப்படின்னு வந்து கேட்டாங்க, கொடுங்கன்னு. நல்லா பாத்திரமெல்லாம் தராங்க. பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன், நான் காட்டுறேன். கேஸ் ஸ்டவ் எடுத்து வச்சுருக்குங்க, கேஸ் அடுப்பு. என்னமோ எடுத்தாங்க கடையில், மீன் மாதிரி குடி குடியே இருக்குது. என்னன்னு தெரியல, வாங்கி வச்சுருக்குறாங்க. இங்கே கடைக்கு மளிகை வாங்குறது போயிருக்கிறாங்க. நான் காட்டுறேன். பக்கத்துலேயே அந்த கடை இருக்குதுங்க. அதை இங்கே தான் எடுத்தாங்க. அது என்னன்னு நான் கேட்டு சொல்கிறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து சிப்பிங்களாமா. நல்லா இருக்குது. அது சாப்பிட்டதே இல்லை. சாப்பிட்டதெல்லாம் இங்கே தான் நிற்கிறேங்க. பாலா அந்த ரோடு, இந்த லைனில் நிற்கிறோம். பாத்திரம் எடுத்து வச்சாச்சுங்க. 2 கேஸ் ஸ்டவ்வுங்க. இது வந்து நம்ம புதுசு போகும்போது வாங்கணும் பார்த்தீங்களா, இது வந்து பழசு. அதாவது புதுசு வாங்கினோம், அது இன்னும் யூஸ் பண்ணல. இது கொஞ்சம் இருக்குது அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். இது ஃபஸ்ட்டு இங்கே முடிச்சிடலான்ட்டு 2 எடுத்து வச்சுருக்கிறேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி ஆயிலாங்கடியில் ஏதோ ஒன்று போடணுங்க. ஏன்னா அது லீக் ஆகுது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் 2 கொடுத்துட்டேன். இப்போ சாப்பாடு குக்கரு, அது இன்னும் குழம்பு வைக்க கேட்டாங்க. இது அவங்க வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே நிற்குதுங்க. மளிகை ஜாமான் வாங்க போயிருக்கிறாங்க. சாப்பாடு செஞ்சு நானும் தரேன், நீ சாப்பிடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அது அங்கே தான் மளிகை கடை அங்கே போயிருக்கிறாங்க. நம்ம கேரளா வண்டிக்காரர் பார்த்திங்கன்னா சமையல் செஞ்சுருக்குறாங்க. கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா நம்ம தான் பற்ற வச்சோம். அது கூட பற்ற வைக்க தெரியல, ஏன்னா யூஸ் பண்ணுறது இல்லைங்களாமா. அங்கே பார்த்தீங்களா பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட் போயிருந்தாங்களே, அங்கே ஒன்றும் பெருசாக பொருள் ஒன்றும் கிடைக்கலாமா. பெருத்த சூப்பர் மார்க்கெட்டு எல்லாம் பெருசாக பெரிய பொருளாக கிடச்சதாம்மா. அதனால் நம்ம வண்டியிலேருந்து எல்லா சமையல் பொருளும் நானே எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். ஸோ இதை அதுலேயும் செய்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சமையல் ஆகிட்டு இருக்குதுங்க. லாரிக்குள்ளே வச்சு செஞ்சுருக்குறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா காய்கறி நறுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு வண்டி 2 நிற்கிதுங்க. அப்படியே இந்த பக்கம் ஒரு வண்டி, தமிழ்நாட்டு வண்டி 3 வண்டி, நம்ம வண்டி அந்த பக்கம் நிற்கிது. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, அவ்வளோதான். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நம்ம தாளிக்கிறது பச்சை மிளகாய் எல்லாம். ஆமாம், மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. 10 நிமிஷம் இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் தாளி இது பண்ணுவோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தாளிக்கிறாங்க இல்லைங்களா? இல்ல இப்படி எல்லாம் செய்யணுது. உங்களை மாதிரி തന്നെ ചെയ്യണത്. കേരളയിൽ இப்படியല്ല எல்லாம் ஆதியம் கடுகு போடும், அதுக்கப்புறம் மற்ற வேப்பிலை போடும். அப்படியே தான் எல்லாம் சமைக்கலாம். எனக்கு வந்து பாத்திரம் ஒன்றும் இல்லைல்லோ, அந்த தட்டில இருந்து உட்காந்து அரைஞ்சு எல்லாம் மிக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி மலைத்தொடி விழுகுது. அது என்ன இது തന്നെ இந்தாலும் செய்கிறது. இது തന്നെ வேலை. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போடுறோம், 20 நிமிஷம். நம்மள கறி தனியாக வேவிச்சு வறுக்கிற மெத்தேடே தான். அதே தான். இன்னும் நம்ம கல்லாணி யூஸ் பண்ணுறோம், தேங்காய் யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் தேங்காய் கூட சேர்ந்து பொருள் வந்து நான் வேக அடிக்கிறது கிடையாது. இதெல்லாம் தாளிச்சிட்டு அப்படியே போட்டு இதில் வேக வச்சிருவேன். தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுக்கிறாரு. இதெல்லாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் கிடைக்காது. கிடைச்சாலும் யாரும் சாப்பிட்றதில்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலையை சமையல் செஞ்சாச்சுங்க, சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா வண்டிக்காரங்க லோடு கிளம்பிட்டாங்க. வேறு வண்டியில் லோடு கிளம்பிடுச்சு. வண்டி பேர் 10 ஆகுதுங்க.
ஃபஸ்ட் டைம் சிப்பி சாப்பிட்டேங்க, நல்லா இருந்துச்சு. அந்த தேங்காய் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு, பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லை. லைட்டாக ஸ்மெல்லுங்க, அவ்வளோதான். கிட்ட ஒரு பாக்கெட் மிளகா அப்படியே போட்டாங்க, அப்போ காரமெல்லாம் பத்தில் அவங்க அவ்வளோ போடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் செஞ்சார், அவருமே அந்த கேரளாக்காரங்க. அவ்வளோதான், நல்லா இருந்துச்சுங்க, ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். பார்த்திங்கன்னா நாளைக்கு லோடுக்கு பார்க்கணுங்க, லோடு நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நைட் டைமாக இருக்குது, ஒன்றும் தெரியாது, எல்லாம் ஒரு மாதிரியே தெரியுது ஸ்க்ரீனெல்லாம். நாளைக்கு உங்கள் லோடுக்கு போகிற மாதிரி தான் நம்மளுடைய வீடியோ போகிறோம், ஓகேங்களா. குட் நைட், நம்ம தூங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லோடு இறக்கி 2வது நாள், சரி 3வது நாள் லோடு இறக்குற நாள் விட்டுருங்க. அடுத்து ஒரு நாள் ஆகிட்டு, இன்றைக்கி ஒரு நாள் ஆகிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரம்பாவூர் போகிறேங்க. இங்கே எல்லா பக்கம் லோடு விசாரித்தா ஒன்றும் கிடைக்கல. பெரம்பாவூர் போனால் நிறைய ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போயிட்டு ஏதோ லோடு ஆகுதுன்னு பார்க்கலாங்க. சரிங்களா, வாங்க அப்படியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லோடிங் பாயிண்டில் இருக்கிறேங்க. நம்ம அங்கேருந்து கிளம்பணுன்னே வந்தோடனே லோடு இருந்துச்சுங்க. பெரம்பூர் வந்தோம், ஆஃபீஸ் கேட்டோம், நமக்கு வந்து லோடு ரெடியாக இருந்துச்சு. கேட்டு அங்கேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் வந்த கம்பெனிக்கு அந்த லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே காட்டுற பாருங்க, பெருசாக ஒன்று எடுக்க முடியல அங்கேருந்து வர வரைக்கும். சரி போனால் எப்படி இருந்தாலும் லேட் பண்ணுவாங்க, லோடு இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் போனோன்னா ரெடி லோடு பார்க்கல. இப்போ லோடு ஏற்ற ஆளுகளை ஏற்றிட்டு இருக்கிறாங்க, அப்படி காட்டுற பாருங்க. பார்த்தீங்கன்னா ரப்பர் மரங்க, மொத்தம் எல்லாம் இங்கே ப்ளைவுட்டாக பண்ணிட்டுருக்குறாங்க பாருங்க. லாரிலாம் வந்துச்சுன்னா நைட் இறக்குங்க, எல்லாம் அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப்பு போகுது. அங்கெல்லாம் அந்த அப்படியே உரிச்சு எடுக்கிறாங்க மிஷினில், தெரியுதுங்களா? சரியாக தெரியாது. அப்படியே ஒரு கட்டையை உள்ளே விட்றாங்க, அது அப்படியே ஃபுல்லாமே சீட்டு மாதிரி ஆயிடுவேன், அந்த ஆய் வெளியே வந்துடுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பில்லெல்லாம் வாங்கியாச்சுங்க. அப்படியே கிளம்பு மணி பார்த்தீங்கன்னா 6:30 ஆச்சு. பரவாயில்லைங்க, எனக்கு அதிசயமாக இருக்குது. எப்போ காலையில் வந்தோம்னா வச்சுங்களேன், வண்டி நம்ம இங்கே இருக்குது ரோடு. எப்போ காலையில் வந்தோம்னா நைட்டு இது போகலாமா ஒரே சரி அப்போ தாண்டிக்கிறடி சாக்கடை இருக்குது. எப்போவும் காலையில் வந்தால் நைட்டு 12 மணிக்கு தான் விடுவாங்க. நாங்கள் வந்து 2-3 மணிக்கு தான் வந்திருப்பேன். எனக்கு கூட 5 வண்டி இருந்துச்சு, ஆனால் இது அர்ஜென்ட்டாக ஏற்றோன்னு சொல்லி போட்டு ஏற்றி விட்ருக்குறாங்க. இப்போ அப்படியே நம்ம கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் பிக்கிறன்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர் தாண்டி நிற்கிறேங்க. திருச்சூர் தாண்டி சாப்பிட்றதுக்கு நிற்கிறோம். ஹோட்டலில் பரோட்டா சொல்லியிருக்குங்க. நம்ம எப்படி வெளியில் நிற்கிது. மணி பார்த்தீங்கன்னா 9 ஆகிடுச்சு. காலைல சாப்பிட்டது அப்படியே சாப்பிட்டு முள்ள எடுத்தோம்னா காலையில் அப்படியே சங்கரி வந்துடலாங்க. சங்கரி வந்து சின்ன வேலை இருக்குது. நம்ம ஆல்ரெடி வரும்போது வேலை பார்த்துட்டு தான் வந்தோம். அது சின்ன வேலைங்க, கொஞ்சம் பெரிய வேலை. நல்லா அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன், சரிங்களா? அப்படி டிஃபன் சரி டின்னர் வருது, சாப்பிட்டு இப்படி போகலாம். சரி பேசவே முடியலைங்க, காலைல சாப்பிட்டது அங்கே அதுன்னு சொல்லிட்டு வேலையாக இருந்தேன். ஃப்ளைவுட்டு ஏற்றுறவுக்கு எண்ணணும், லோடு எண்ணி கயிறு போடுறது அதுன்னு சொல்லிட்டு பண்ண முடியல. எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. நான் அப்புறம் சாப்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டா சொன்னாங்க, பரோட்டா ஒரு முட்டைக்கறி சொல்லியிருக்கேன். நான் சாப்பிட போகிறேன், வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்.
ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு அப்படியே வண்டி எடுக்க போகிறோம். கேரளா வந்து பரோட்டா முட்டைக்கறி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் தனி. மூச்சு கருகரு தெரியுது, வெளிச்சு இல்லைங்க. இந்த கெட்டப்பில் நீங்கள் பார்க்கறக்கே ஒரு மாடியாக இருக்குது. சரி வாங்க அப்படி கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆடியோ தாண்டி நிற்கிறேங்க. தமிழ்நாடு ஆடியோ தாண்டி இந்த பக்கம் ஒரு ஆடியோ விஷயம் ரைட் சைடில் இதெல்லாம் இங்கே போகிற வண்டிக்கு என்ட்ரி போடுற இடம். நம்ம லெஃப்ட் சைடில் தாண்டி வந்தாச்சு. தாண்டி வண்டி ஓரமாக நிறுத்தி வச்சுக்கிறேங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இது ஆடியோ வீஸு எல்லாம் வண்டியெல்லாம் நின்று சீல் வாங்கிட்டு அப்படி கிளம்புறாங்க. எதுக்கு நிற்கிறேன்னா நம்ம டிரைவர் வராருங்க. ஏன்னா போகும்போது இங்கே இறங்கிட்டார் வீட்டுக்கு போகிறதுக்கு. இப்போ மணி பார்த்திங்கன்னா 12 மணி, சரியாக 12 மணி ஆகுது. இங்கேனா கோயம்புத்தூர்லேருந்து வராரு நம்ம வண்டியில். நம்ம சத்தியிலேருந்து ஒரு வண்டி வருதுங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்து கேரளா போகிறாப்புல. அந்த வண்டியில் அப்படியே பிக்கப் போய் வர சொல்லிட்டேன். வந்துட்டுக்கிறாங்க. அவங்க வரதுக்குள்ளே எப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும். அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் தூக்க மாட்டோம்னா அங்கே அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வெகுன்னு பார்த்தீங்கன்னா சங்கிரியில் இருக்குங்க. சங்கிரியில் பட்டறையில் இருக்குங்க. வண்டி வந்து பட்டறையில் நிறுத்தி வச்சுருக்கோம். இப்போ தான் வந்துங்க. பார்த்தீங்கன்னா 6 ஆகுது. அப்படின்னா இன்றைக்கி வீல் கிரீஸ் மாற்றணுங்க. வீல் கிரீஸ் மாற்றிருக்கு நிறுத்தி வச்சுருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வீல் கிரீஸ் மாற்றிருப்போம். அது வந்து பேக் வீலுக்கு மாற்றிருப்போங்க. பேக்கில் 4 இதுக்கு மாற்றிருப்போம். இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட்டு மாற்றுறோம். அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் கொஞ்சம் துணியெல்லாம் ஊற போட்டுருக்குறேங்க. துவைக்கிறதுக்கு குளிக்கணும். குளிச்சுட்டு அவங்க கிட்டப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. நல்லா பண்ணிவிட்டு அப்படியே வரேன். ஓகேங்களா? இந்த வீடியோ இப்போ இதோட கட் பண்ணிக்கிறேங்க. கேரளாலேருந்து லோடு ஏற்றிட்டு வந்தது. அடுத்த வீடியோ இந்த பட்டற வேலை பார்க்குறது இது எல்லாமே அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஓகேங்களா? நாய்க்குட்டி வருங்க. பட்டற நாய்க்குட்டி கட்டி வச்சிட்டேன்.